அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதாவது பராசர முனிவர் பிருஹத் ஜாதகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பழமையான ஜோதிட நூலில் கிரகங்களை எப்படி பலனை அறிவது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 6 வகையான பலன்களை ஒரு பட்டியலிடுகிறார். ஸ்தான பலம், திக்பலம், சேஷ்டாபலம் மற்றும் திருஷ்டி பலம், காலபலம் அப்படின்னு சொல்லி ஒரு 6 வகையான பலன்களை எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜோதிடத்தில் பெரிய ஆளாக வந்துடுவார். நிறைய பேர் அடிப்படை சரியாக படிக்காமல் உயர்நிலை, முதுகலை அப்படின்னு சொல்லி பெருமைக்காக போயிடுறாங்க. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஃபண்டமெண்டல் அடிப்படை ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே உயரத்துக்கு வந்துடுவாங்க. அந்த அடிப்படையில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த நிற்கக்கூடியதை சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஆற்றல் ஜோதிடம் படிக்கக்கூடிய நமக்கு தெரியணும். இந்த வீடியோவிலிருந்து நம்ம ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளதே ஒவ்வொரு வீடியோ போட போகிறோம். அதாவது 6 வகையான பலன்களை வடமொழியில் ஷட்பலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷட் அப்படின்னா 6 அப்படின்னு அர்த்தம். ஷட் பலம், பலம்னா வலிமை. அப்போ 6 வகையான வலிமையை ஒவ்வொரு கிரகத்திற்கும் சீர்தூக்கி பார்த்து பலன் சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் 6 பலன்களையும் நம்ம ஒரே வீடியோவில் போடுவது ரொம்ப பெரிய வீடியோவாக வந்துடும், பார்க்க மாட்டாங்க. அதனால் ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஒவ்வொரு பார்ட்டாக இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக விரிவாக அழகாக உங்களுக்கு விளக்கலாம்னு ஆசைப்பட்றேன். அந்த அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்தான பலம்னா என்ன, அந்த ஸ்தான பலத்தை எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு விளக்க வீடியோவை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி தொடர்ந்து ஒரு 6 வகையான வீடியோ தொடர்ந்து வரும். எல்லா வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் நீங்கள் முழுமையாக ஒரு கட்டத்தை பார்த்தோன்னே அந்த ஸ்தான பலம் எப்படி இருக்குது, சேஷ்டா பலம் எப்படி இருக்குது, திக்பலம் எப்படி இருக்குது, காலபலம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க முடியும். வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஸ்தான பலத்தை மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரி ஷட்பலம் பலன் அப்படின்னு பேர். பராசர முனிவர் பிருஹத் ஜாதகத்தில் சொன்ன செய்தி. ஷட் என்றால் 6 அப்படின்னு பேர். பலன் அப்படின்னா வலிமை, தமிழில் வலிமை அப்படின்னு அர்த்தங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ 6 வகையான வலிமையை உனக்கு சீர்தூக்கி பார்க்க தெரிஞ்சால் நீ பெரிய ஜோசியர் அப்படின்றாங்க. இது தெரியாமல் நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு பெரிய இடத்துக்கு கட்டாயம் போக முடியாது. அதனால் இந்த 6 வகையான பலன்களை பற்றி பார்க்குறோம். அதில் முதல் பலன், முதல் வலிமை எப்படி பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு பேருங்க ஸ்தான பலம் அப்படின்னு பேர். ஸ்தான பலம். இந்த ஸ்தான பலத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னா ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தை பார்த்து அது உச்சமாக இருக்கிறதா, ஆட்சியாக இருக்கிறதா, அல்லது மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதா, முதல் உச்சம், 2வது மூலத்திரிகோணம், 3வது ஆட்சியாக இருக்கா, அதுக்கடுத்து பாருங்கள் 4வது நட்பு வீட்டில் இருக்கா, 5வது பகை வீட்டில் இருக்கா, 6வது நீச்ச வீட்டில் இருக்கா. இதெல்லாம் நம்ம சீர்தூக்கி பார்க்கணுங்க. அப்படி இருந்தால் தான் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த உச்சம் பெற்ற கிரகத்துக்கு 150 பலம் உடையதுன்றான். அப்போ மூலத்திரிகோணத்துக்கு 125 பலன் உடையது. மூலத்திரிகோணத்துக்கு 125 பலம் உடையது. ஆட்சி வீடுக்கு 100 பலம் உடையது. அப்போ நட்பு வீடு அப்படின்னா 75 பலம் உடையது.
பகை வீடு அப்படின்னா 10% பலம் உடையது, நீச்சன்னா 0 மதிப்பெண் வலிமை உடையது. ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கிறணும். அதனால தான் ஒரு கிரகப்பா உங்களுக்கு உதாரணத்தோடு சொன்னாதான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். அதனால தான் இந்த வீடியோவில் நான் உதாரணத்தோடு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது இப்போ வந்து நம்ம குருவை கூட எடுத்துக்கிடுவோம். குரு இப்போ யார், சிம்ம லக்கணம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ குரு எங்கே இருந்தால் அது ஸ்தான பலம் எப்படி வித்தியாசப்படுது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு பார்க்க போகிறேன், சொல்ல போகிறேன். இப்போ குரு இங்கே இருக்கார் அப்படின்னா இது ஆட்சி வீடு. இதே குரு இங்கே இருக்கார் அப்படின்னா இது பகை வீடு. ஓகேவா? அதுக்கடுத்து இதே குரு இங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே நட்பு, ரிஷபத்தில் குரு நட்பு. அதுக்கடுத்து குரு மிதுனத்தில் நட்பு வீட்டில் இருக்கார். நான் நட்புக்கு 75% சொன்னேன். ஓகேவா? அதுக்கடுத்து இதே குரு இங்கே இருக்கார் அப்படின்னா உச்சம். அப்போ உச்சத்துக்கு எத்தனை பலம்? 150% பலம்ட்டேன். அப்போ இதே குரு லக்கணத்தில் இருக்கார் அப்படின்னா லக்கணத்தில் குருவும் புதனும் திக்பலம் பெறுவார்கள். அந்த திக்பலத்தை பற்றி அடுத்த வீடியோ போடுவேன். இருந்தாலும் இப்போ லேசாக சொல்கிறேன். குரு இங்கே திக்பலம் பெறுவார். இதே குரு இங்கே இருந்தால் அவர் நட்பு பெறுகிறார். துலாத்தில் குரு நட்பு பெறுகிறார். விருச்சிகத்தில் குரு பகை பெறுகிறார். அப்போ இங்கே குரு ஆட்சி மூலத்திரிகோணம் என்ற 2 பதவி பண்ணுறார். மூலத்திரிகோணம். ஓகேவா? அப்போ இதே குரு இங்கே இருந்தார் அப்படின்னா நீச்ச வலுவை அடைகிறார். இந்த குரு இங்கே கும்ப வீட்டில் இருந்தால் நட்பு வலிவை அடைகிறார். உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு சிம்ம லக்கணமாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த குரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வலிமையை பெறுகிறார். அப்போ ரொம்ப மோசமான வலிமை அப்படின்னா குரு இதில் வந்து நீச்ச வீடு. நீச்சம்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், 0 டிகிரியிலேருந்து 0 டிகிரி 5 பாகைக்குள்ளே தான் நீச்சம். அதே மாதிரி 5 பாகைக்குள்ளே தான் உச்சம். அதை தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இதுதான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ஸ்தான பலம். ஸ்தானம்னா இருப்பிடம். அந்த குரு எங்கே இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாப்புல குரு தன்னுடைய நன்மையை தீமையை செய்யும். ஓகே, இப்போ பாருங்கள், அடுத்து இதே மாதிரி இன்னொரு இது சொல்கிறேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ புதன் எடுத்துக்கிடுவோம், ரிஷபமாக எடுத்துக்கிடுவோம். இந்த புதன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய புதனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய புதனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய புதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்போ இங்கே ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் என்ற 3 நிலைகளில் இந்த புதன் இருக்கிறது. இந்த புதன் 15 பாகைக்குள்ளதான் உச்சம். நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி நீச்சம்ன்றதும் இங்கனக்குள்ள 15 பாகைக்குள்ளதே நீச்சம். அப்போ மூலத்திரிகோணம்னா என்ன சார் அப்படின்னா 16 டிகிரியிலிருந்து 20 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் புதன் மூலத்திரிகோணம்னு நீங்கள் சொல்லணும். புரியுதா? அப்போ 16லேருந்து 20 டிகிரிக்குள்ளே புதன் இங்கே இருக்குன்னா அதுக்கு 75% பலம் உண்டு. இல்லை சார் எனக்கு வந்து உச்சத்தில் இருக்குது அப்படின்னா அது 150% பலன் உண்டு. சரிங்க சார், இப்படி பலனை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய திசா புத்தி காலங்களில் புதன் அதிகமான நன்மையை செய்வார் அப்படின்னு அர்த்தம். இது எத்தனை % நன்மை செய்ய போகிறாரு அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுதான் இது. இப்போ ஸ்தான பலம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு கிரகம் இருக்கக்கூடிய இடத்தில் அதனுடைய நிலைமையை வச்சு தான் இந்த ஸ்தான பலத்தை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஓகேவா? அடுத்த வீடியோவில் இதனுடைய தொடர்ச்சி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாத்தேன் அடுத்து 2வது வீடியோவில் திக்பலம் அப்படின்னா என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் அடிப்படை ஜோதிடம் வந்து நடத்துகிறது நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும்
ஆஃப்லைனில் நிறைய பேர் படிக்க விரும்புகிறாங்க. அவங்களுக்காகவே இப்போ ஒரு லிங்க்கை ஒன்று அனுப்பிடுவோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிறலாம். உங்களுக்காகவே அந்த லிங்க் உற்பத்தி செய்து நாங்கள் வச்சுருக்கோம். அதனால் இது டைமே கிடையாது. எப்போ நைட்டு 12 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் அப்போ போட்டு பார்த்துக்கிறலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆஃப்லைனில் நீங்கள் அடிப்படை ஜோதிடம் மற்றும் உயர்நிலை ஜோதிடம் இதெல்லாம் நீங்கள் படிக்க விரும்புனீங்கன்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை பதிவு செஞ்சு அந்த லிங்க்கை வாங்கி ஜோதிட ஞானத்தை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.